கேள்வி 1. மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழக பொதுநல சங்கத்தின் பரிசு வென்ற கே. ஷைலஜா சார்ந்த மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி அஸ்ஸாம். விடை ஆப்ஷன் பி கேரளா. அதற்கான விளக்கம்: கேரளாவின் முன்னாள் நலவாழ்வு அமைச்சரான திருமதி கே. ஷைலஜா பொது நலவாழ்வு சேவைகளில் அவரது தன்னலமற்ற அர்ப்பணிப்புக்காக மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தின் பொதுநல சங்கத்தின் பரிசை வென்றுள்ளார். சமுதாயத்தின் பொதுநலத்திற்காக செயலாற்றும் சிறந்த ஆளுமைகளுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி: நாஷா முக்த் பாரத் அபியானை செயல்படுத்துகிற அமைச்சகம் எது? ஆப்ஷன் ஏ நலவாழ்வு மற்றும் குடும்ப நல அமைச்சகம், ஆப்ஷன் பி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், ஆப்ஷன் சி உளவு மற்றும் உழவர் நல அமைச்சகம், ஆப்ஷன் டி சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம். விடை ஆப்ஷன் பி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அதற்கான விளக்கம்: மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமானது நாஷா முக்த் பாரத், அதாவது போதை மருந்தில்லா பாரதம் அபியானை, இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. மத்திய சமூக நீதி அமைச்சரானவர் அண்மையில் நாஷா முக்த் பாரத் அபியானுக்காக வலைதளத்தை தொடங்கி வைத்தார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமானது இந்தியாவில் போதைப் பொருள் ஒழிப்புக்கான மைய அமைச்சகமாக உள்ளது. அடுத்த கேள்வி: ஐநா பொது சேவை நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? ஆப்ஷன் ஏ ஜூன் 21, ஆப்ஷன் பி ஜூன் 22, ஆப்ஷன் சி ஜூன் 23, ஆப்ஷன் டி ஜூன் 24. விடை ஆப்ஷன் சி ஜூன் 23. அதற்கான விளக்கம்: ஆண்டுதோறும் ஜூன் 23 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சேவை நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் பொது சேவையின் பங்கை அங்கீகரிக்கிறது, இதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது மற்றும் உலகம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்களின் பணியை அங்கீகரிக்கிறது. Innovating the future public service, the new government models for a new era to reach the SDGs என்பது நடப்பாண்டில் வரும் இந்த நாளின் கருப்பொருளாகும். அடுத்த கேள்வி: 2021 G20 தலைமை பதவியை வகிக்கும் நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி இத்தாலி, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி பிரான்ஸ். விடை ஆப்ஷன் பி இத்தாலி. அதற்கான விளக்கம்: நடப்பு 2021 G20 கூட்டமைப்பின் தலைமை பதவியை இத்தாலி வகிக்கிறது. இது சமீபத்தில் G20 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தியது. இந்திய ஒன்றியத்தின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் சந்தோஷ் கங்வார் பேரறிவிப்பு மற்றும் EWG முன்னுரிமைகள் குறித்த அமைச்சர் உரையை வழங்குகிறார். G20 கல்வி அமைச்சர்கள் கூட்டத்தையும் இத்தாலி நடத்தியுள்ளது. அடுத்த கேள்வி: வரி வசூல் தகவல் பரிமாற்றத்திற்கான எந்த கரீபியன் நாட்டின் ஒப்பந்தத்திற்கு இந்திய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? ஆப்ஷன் ஏ புனித வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ், ஆப்ஷன் பி பார்படாஸ், ஆப்ஷன் சி டொமினிகா, ஆப்ஷன் டி ஜமைக்கா.
விடை ஆப்ஷன் ஏ புனித வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ். அதற்கான விளக்கம் கரீபியன் நாடான புனித வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ் மற்றும் இந்தியா இடையே வரி வசூல் தொடர்பான தகவல்கள் மற்றும் உதவிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான இந்த புதிய ஒப்பந்தம் மூலம் இரு நாட்டின் பிரதிநிதிகளும் மற்ற நாடுகளுக்கு சென்று தனிநபர்களிடம் வரி தொடர்பான விசாரணை மற்றும் ஆய்வு நடத்தவும் முடியும். வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்களிலிருந்து நிதி தொடர்பான தகவல்களை பெற முடியும். இதன் மூலம் இரு நாடுகளும் வரி ஏய்ப்பு மற்றும் கருப்பு பண பதுக்கலை தடுக்க இயலும். அடுத்த கேள்வி, அண்மையில் ஐநா அமைப்பு ஒப்புதல் அளித்த CEOS ஹோஸ்ட் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி எல்லைப்புற சாலைகள் அமைப்பு, ஆப்ஷன் சி NTPC, ஆப்ஷன் டி இந்திய கடற்படை. விடை ஆப்ஷன் ஏ இஸ்ரோ. அதற்கான விளக்கம் கமிட்டி ஆன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் ஹோஸ்டல் அப்சர்வேஷன் அப்ளிகேஷன் சர்வீஸ் அண்ட் டூல்ஸ் என்பதன் சுருக்கமான CEOS ஹோஸ்ட் என்பது ஒரு பன்னாட்டு திட்டமாகும். இந்த திட்டத்தை அமெரிக்காவிலிருந்து இஸ்ரோவும் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகமும் இணைந்து வழிநடத்துகின்றன. செயற்கைக்கோள் மற்றும் நில அடிப்படையிலான ஆய்வு குறிப்புகளின் அடிப்படையில் கடலோர தரவுகளின் துல்லியத்தை மேம்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கு சமீபத்தில் சர்வதேச கடல்சார் ஆணையம் தனது ஒப்புதலை அளித்தது. அடுத்த கேள்வி, காவல் பிளஸ் திட்டத்தை செயல்படுத்துகிற மாநில அரசு எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளம், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி ஒடிசா. விடை ஆப்ஷன் பி கேரளம். அதற்கான விளக்கம் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கும் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகி தப்பி பிழைப்பவர்களுக்கும் ஆதரவாக கடந்த 2020 டிசம்பரில் கேரள மாநில அரசு காவல் பிளஸ் திட்டத்தை ஒரு சோதனை திட்டமாக அறிமுகப்படுத்தியது. இச்சோதனை திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து கேரள பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையானது காவல் பிளஸை மேலும் 5 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்த உள்ளது. இது வீடுகளில் உள்ள குழந்தைகள், சிறார் பராமரிப்பு நிறுவனங்கள் மற்றும் சமூக நல குழுக்களுக்கு அப்பால் உள்ள சமூகத்தை உள்ளடக்குகிறது. அடுத்த கேள்வி, DRDO பரிசோதனை செய்த புதிய தலைமுறை அணுசக்தி திறன் ஏவுகணையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அக்னி B பிரைம், ஆப்ஷன் பி பீம், ஆப்ஷன் சி அர்ஜுன் B பிரைம், ஆப்ஷன் டி பாரத். விடை ஆப்ஷன் ஏ அக்னி B பிரைம். அதற்கான விளக்கம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய தலைமுறை அக்னி B ஏவுகணை ஒடிசா மாநிலத்தின் பலாசோர் அருகேயுள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. அக்னி ரக ஏவுகணைகளில் புதிய தலைமுறை மேம்பட்ட வகையான அக்னி B ஏவுகணை விளங்குகிறது. 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வரை தூரம் வரை பயணிக்கும் திறனை இந்த ஏவுகணை பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனாவை செயல்படுத்துகிற நடுவண் அமைச்சகம் எது? ஆப்ஷன் ஏ ஊரக வளர்ச்சி அமைச்சகம், ஆப்ஷன் பி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம், ஆப்ஷன் சி பணியாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம்,
ஆப்ஷன் டி உளவு அமைச்சகம். விடை ஆப்ஷன் சி பணியாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். அதற்கான விளக்கம் கோவிட்-19 தொற்று காலத்தின் போது சமூக பாதுகாப்பு சலுகைகளுடன் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பணி வழங்குனர்களை ஊக்குவிப்பதற்காக ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. அது நடுவண் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கார் திட்டத்தை 2022 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்படும் என்று நிதியமைச்சர் தனது அண்மைய தொகுப்பில் அறிவித்தார். அடுத்த கேள்வி, எதிர்வரும் 2022ஆம் ஆண்டில் இயக்கப்பட உள்ள இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானந்தாங்கி கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ விக்ராந்த், ஆப்ஷன் பி ஆதித்யா, ஆப்ஷன் சி பட்டேல், ஆப்ஷன் டி தீரன். விடை ஆப்ஷன் ஏ விக்ராந்த். அதற்கான விளக்கம் இந்திய கடற்படையின் முதல் உள்நாட்டு விமானந்தாங்கி கப்பல் வரும் 2022ஆம் ஆண்டில் சேவையில் ஈடுபடுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டவுடன் அக்கப்பல் INS விக்ராந்த் என பெயரிடப்படும். இந்த கப்பல் கேரள கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டு வருகிறது. ஆத்ம நிர்பார் பாரதத்திற்காக இந்த விமானந்தாங்கி கப்பல் ஓர் எடுத்துக்காட்டு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார்.